அனைவருக்கும் வணக்கம். பாகம் 3. இதனோட தலைப்பு பார்த்தீங்களா? அரசியல் சாசனத்தை உருவாக்கிய மாமனிதர்கள் மறைந்து விட்டனர். இன்றைய அரசியல்வாதிகள் அரசியல் சாசனத்தையே மறந்துவிட்டனர். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இந்திய துணைக்கண்டத்தில் விவசாயம் சார்ந்த தொழில்கள் செய்யும் அனைத்து மக்களுக்கும் எங்களுடைய முதற்கண் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு உண்மையை தெளிவாக புரிஞ்சுக்கணும். என்னென்னா, சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் இந்திய துணைக்கண்டத்தை ஆள்பவர்கள் தான், அதாவது பிரிட்டிஷ்காரர்கள் தான் மாறினாங்களே தவிர, அவங்க காலத்திலேயே அதிகார நாற்காலிகளில் கோலோச்சிய அதே அதிகார வர்க்கத்தின் வாரிசுகள் தான் இப்போவும் ஆண்டு கொண்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்கு முழு காரணம் மக்கள் தான். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல்வாதிகள் மக்களை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் தனக்கு பதவி பணம் மட்டும்தான் முக்கியம்னு வாழ்ந்துட்டுருக்காங்க. அரசியல் சாசனத்தை உருவாக்கிய மாமனிதர்கள் மறைந்துவிட்டனர். இன்றைய அரசியல்வாதிகள் அரசியல் சாசனத்தையே மறந்துவிட்டனர். இதுக்கு காரணமாக தான் இந்திய அரசியல் சாசனம் பேக்வர்ட் கம்யூனிட்டி பீப்புளுக்கு உத்தரவாதம் அளித்த கல்வி, பொது வேலை, அரசு வேலை, தொழில், வாழ்வின் முன்னேற்றம், சமுதாய முன்னேற்றம், ஸோ இது எல்லாத்துக்கும் முன்னுரிமை கொடுத்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இவை எல்லாத்துக்கும் முன்னுரிமை கொடுத்து உத்தரவாதம் கொடுத்தாலும் இன்னுமே இது அமல்படுத்தாமல் இருக்காங்க. ஸோ நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ ஆகட்டும், எம்பிக்களும் ஆகட்டும், அமைச்சர்களாகட்டும், எல்லாரும் அவங்களுடைய நலனையும் அவங்க கட்சி நலனையும் அவங்க தலைவர்களின் நலனையும் மட்டுமே பார்த்துட்ருக்காங்களே தவிர, இந்தியா நாட்டில் இருக்கிற 54% மேலும் வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கும் எல்லா பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் பீப்புளை பற்றி கொஞ்சம் கூட அவங்க யோசித்து பார்க்க மாட்டேங்கிறாங்க, கவலையும் பட மாட்டேங்கிறாங்க. அவர்களுக்கு அரசியல் சாசனம், அதாவது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா நமக்கு கொடுத்த உத்தரவாதமும் சரி, அதன் மூலம் நமக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளான இடஒதுக்கீடு இப்போ வரைக்கும் மறுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு வருகிறது. இதை உறுதி செய்ய ஒரு சிறு புள்ளி விவரம் பற்றி நம்ம பார்ப்போம். இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 42 வருடம் கழித்து 1992 தான் நூற்றுக்கணக்கான உயிர்களை மண்டல் எதிர்ப்பு கலவரத்தில் பலி கொடுத்து 27% ஆஃப் ரிசர்வேஷனை நமக்கு கொடுத்தாங்க. ஸோ அந்த 27% ரிசர்வேஷன் கூட இன்னும் முடியும் நமக்கு ஃபுல்லாக கொடுக்காம ஜஸ்ட் 18% ரிசர்வேஷன் மட்டும்தான் நம்மளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸில் கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா கீழ்மட்ட பணியிடங்களை மட்டுமே கொடுத்துள்ளனர். ஸோ பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு இன்னும் தரப்பட வேண்டிய சுமார் 2 லட்சம் பணியிடங்கள் இன்னுமே மறுக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. இதை விட இன்னும் முக்கியமான நமக்கு டேட்டாஸ் இருக்குது. அதாவது கல்வியில் இன்னும் நமக்கு என்னென்ன அநியாயங்கள் நடக்குது அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.